ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருமே வந்துட்டு யூனிக்கானவங்க, தனித்துவமானவங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படிதான், சரிங்களா? ஸோ இன்னொருத்தரை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அது நம்மளுக்கு சூட் ஆகாது. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், சரி, அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு நாமளே ஹீரோ. ஓகே, அதனால இப்போ இன்னொருத்தங்களை பார்த்து நீ காப்பி அடிக்காத, இமிட்டேட் பண்ணாத, அது நல்லா இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒரு இடியம் மூலமா அல்லது ஒரு இதை ப்ராவப்னு சொல்லலாம், சேயிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதை எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம அப்படியே டைரக்டா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதுக்கு பேரு தங்கிலீஷ் ஆயிரும். ஸோ அதுக்கான ஒரு ஒரு இடியம் அல்லது ப்ராவப் என்னன்னு பாருங்க. அதை எப்படி சொல்லணும்னா, இங்க பாருங்க, borrowed garments never fit well. ஓகேங்களா? இப்போ borrowed garments never fit well. garments அப்படின்னா கிளாத், நம்ம போடுற ட்ரெஸ். இப்போ உங்களுக்குன்னு ஒரு கிளாத் எடுத்து உங்களுக்குன்னு உங்க பாடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டா இருக்கும். வேற உங்களுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கரெக்டா ஃபிட்டா இருக்காது. ஓகே, ஆனா இப்போ எல்லாம் ரெடிமேடு ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 40 சைஸ்ன்னு சொன்னோம்னா அந்த 40ல இருக்கிற எல்லாத்துக்குமே சூட்டபிளா தைச்சிடுறாங்க. உடனே ஒரு விவாதமா நம்ம போகக்கூடாது. இது ஒரு ப்ராவப், ஓகே, அல்லது ஒரு சேயிங்கா கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். borrowed garments never fit well. அடுத்தவங்களுடைய இதுக்கு நம்ம டைரக்டான மீனிங் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இதுக்கான இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, டோன்ட் இமிட்டேட் அதர்ஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, டோன்ட் இமிட்டேட் அதர்ஸ். மற்றவங்களை பார்த்து இமிட்டேட் பண்ணாத, உனக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.